ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா புழுங்கரிசியில் சுண்டல் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா போட்டு பொரிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனோடனே ஒரு தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தழை இதையெல்லாம் போட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாடை போடணுன்னு கடைசியாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கருப்பு சுண்டல் வேக வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் உப்பு, இந்த ஒரு டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஊற வச்ச கூப்பன் அரிசி அதை போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. சுண்டல் பிரியாணி தயார்.